தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாமா? ஸோ சீரியல் அதில் ஒரு குடும்பம் இருக்கும். ஸோ அந்த ஒரு குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா சீரியலுமே எடுத்துகிட்ருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி அ ஸோ ஒரு குடும்பத்தில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா சமாளிக்கலாம். ஆனால் எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சமாளிப்பாங்க இல்லையா? ஸோ இப்படி இந்த சீரியலை பார்க்குற வியூவர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க என்னடா அது அப்படின்னு அவங்களையே இப்போ ஃபீல் பண்ண வச்ச ஒரு சீரியல் அப்படின்னா அது நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் தான். பேராசை பிடிச்ச விஜயாவும் மனோஜும் திருட்டுத்தனமாக இப்போது அந்த வீட்டை அடமானம் வச்சதால் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் விஜயாவும் மனோஜும் எந்த கவலையும் இல்லாமல் மீனா வீட்டில் இருந்துட்டு இருந்த விஜயா பார்த்தீங்கன்னா ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, எனக்கு தான் நீங்கள் வீட்டில் வந்து பங்குலன்னு சொல்லிட்டீங்களே, நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜும் ரொம்ப திமிராக பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பக்கம் திரும்பவும் ரோகிணி பக்கம் சாஞ்சிட்ருக்கான். ஆனால் எப்பயும் போல் முத்து மீனாவும் தான் எப்படியாச்சும் அந்த வீட்டை காப்பாற்றணும் அப்படின்னு போராடிட்டுருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நீத்து வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஸ்ருதியும் ரவியும் ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறத பார்த்துட்டு கடுப்பாகிறாங்க. ஸோ எப்படியாச்சும் இதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீத்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இவன் கொண்டு போன பேகை வச்சுட்டு அவசரமாக வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா உள்ளே போலீஸ் வருது. அந்த பேக்கை செக் பண்ணி பார்க்கும்பொழுது உள்ளே வந்து சரக்கு இருக்குது. ஸோ உடனே இந்த போலீஸ்காரங்க நீங்கள் இல்லீகலாக வந்து ட்ரக்ஸ் சேல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி ரவியை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி யோசித்து பார்த்துட்டு தான் இது நீத்துவோட வேலை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு, இங்கே கேமரா இருக்குது, நீங்கள் கேமராவை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்பா அந்த ஆதாரத்தை காமிச்ச உடனே தான் போலீஸ்காரன் நாங்கள் தெரியாமல் தப்பாக வந்துட்டோம், இன்ஃபர்மேஷன் தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிட்டார். ஆனால் அந்த போலீஸ்காரனும் நீத்தோட ஆள் தான் அப்படின்றது லேட்டராக வந்து தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேராக ஆன் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா நீத்துக்கிட்ட நம்ம ஸ்ருதியும் ரவியும் போயிட்டு செம்மையாக கேள்வி கேட்டு விட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போது முத்துவுக்கு செம்ம ஷாக்கிங்கான ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னா, வீட்டை ஏலம் விடுறதுக்கு அந்த ஃபினான்ஷியர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது. இதை கேட்டு விஜயா, முத்து, அண்ணாமலை செம்மையாக ஷாக் ஆகுறாங்க.